ஏசாயா அதிகாரம் 12 வசனம் 2. இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். அன்பான தேவ பிள்ளைகளே, நமது நல்ல செயல்களோ நல்ல நோக்கங்களோ நல்ல எண்ணங்களோ நம்மை இரட்சிக்காது. தேவனே நமது இரட்சிப்பின் ஒரே ஆதாரம். மனித அறிவுக்கு எட்டாத விதமாக கல்வாரி சிலுவையில் தம் சொந்த ஜீவனை தியாகம் செய்ததன் மூலம் கர்த்தராகிய இயேசு நமது இரட்சிப்பாக மாறினார். கர்த்தராகிய இயேசுவை நம் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று பவுல் அறிவிக்கிறான். அன்பானவர்களே, இரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தராகிய இயேசு பலனும் மகிழ்ச்சியின் கீதமுமாயிருக்கிறார். விசுவாசத்தின் மூலம் இரட்சிப்பை ருசித்தவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கும்போது அவர் நம்முடைய ஆதாரமாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து நமது தேவைகளுக்காக அவரை அணுகும்போது நாம் ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்கிறார். தேவனே நமது பலத்தின் மூல காரணம். நம்முடைய பலம் தேவனுடைய ஆவியில் இருக்கிறது. மேலும் கர்த்தர் நம்முடைய கீதமாக இருக்கும்போது அவரே நம்முடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆகிறார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கர்த்தரில் காண்கிறோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் இல்லாமல் நாம் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம் உண்டாகும் என்று பவுல் கூறுகிறான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமது பலன் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பலமும் மகிழ்ச்சியும் எங்களில் வாசமாயிருக்கிற தேவனுடைய ஆவியிலே இருக்கிறது என்று நாங்கள் அறிவிக்கவும், தேவனுடைய கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீதுள்ள விசுவாசத்தை கொண்டு மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சாட்சி கூறுகிறவர்களாகவும் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை.